அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஈத் விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈதுக்கு மொதல் நாள் நைட்டு எல்லாருக்குமே இருக்கிற வேலை மாதிரி தான். மெஹந்தி போடுறது, அடுத்து பூ கட்டுறது, இஞ்சி பூண்டு உரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோன் வச்சிட்டு இருந்தாங்க. தங்கச்சி வச்சு விட்டுட்டு இருந்தா. நான் சரி கொஞ்சம் ஹூக் போட வேண்டிய வேலை இருந்துச்சு. ஒரு 4-5 ப்ளவுஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு கட்டாயம் ஃபினிஷ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் காலையில் சீக்கிரமாக வாங்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் கோன் வச்சு முடிக்கிறதுக்குள்ளார நான் இதுக்கெல்லாமே ஹூக்கு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரியே நான் ஹூக்கு வச்சு முடிச்சிட்டேன். ஆனால் ஆளுங்க மெஹந்தி போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அழகாக போட்டு விட்டுருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் மொதல் நாள் இப்படி தான் போச்சு. இது பார்த்தீங்கன்னா ஈத் அன்னைக்கு திடலில் தான் எங்களுக்கு எப்போவுமே தொலை வைப்பாங்க. இதுக்கு தொலை போயிட்டோம். கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் தொலை போயாச்சு. ஈத் அப்போ பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு பெருநாளுக்கு மட்டுமே இந்த மாதிரி பெற போட்ட கொடி இதெல்லாம் கட்டி விடுவாங்க. பார்க்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு நல்லபடியாக பெருநாள் தொழுதுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரோஸ் மில்க் அங்கே இருக்கும். எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். உட்காந்து எங்கள் கேங் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். சொந்த பந்தம் எல்லாருக்கும் சலாம் சொல்கிறது, எல்லாரையும் மீட் பண்ணுறது எல்லாமே ஒரு தனியாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இது என் மக எடுத்துகிட்டு இருந்தா, எடுத்து வச்சுருந்தா. நானே அப்போ தான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ்னு தொலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் வீடியோ ஆடுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சாரி. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது வரும்போதும் வழியை மாற்றணும்ல. அதனால் வரும்போது எங்கள் தெரு வழியாக வந்தோம். இப்போ போகும்போது வேறு தெரு வழியாக போகணும். ஒரு சின்ன பிள்ளை கிடச்சா போதும் என் பிள்ளைங்களுக்கு. அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருக்கும் ரெண்டும். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. தெருவே பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக இந்த மாதிரி கொடியெல்லாம் கட்டி விடுவாங்க. அது பார்க்குறதுக்கே என்னன்னு தெரில, மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே இந்த மாதிரி தான் ஹஜ்ஜு பெருநாள் இருக்கும். நோன்பு பெருநாள் நோன்பு வைக்கிறது எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி ஹஜ்ஜு பெருநாள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மாதிரி தான் இருக்கும். ஹஜ்ஜு பெருநாள் வைப் ஒரு வாரம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலை டிஃபனெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொடுக்கறதுக்கே கொஞ்சம் 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அம்மா வீடும் கொடுத்துருந்தாங்க, நம்ம வீட்லேயும் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு அம்மாவோட கிடா தான் கொடுத்துருந்தாங்க. அதை ஃபுல்லாக இந்த மாதிரி 3 பகுதியாக பிரித்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு பங்கு பார்த்திங்கன்னா நமக்கு, இன்னொரு பங்கு சொந்த பந்தத்துக்கு, இன்னொரு பங்கு ஏழை மக்களுக்கு, அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி 3 பங்கு எடுத்து வச்சுருவாங்க. இதை நம்ம கவரில் போட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கணும். இது கொடுத்து முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். அம்மாவிட்டு தான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆடுமே குர்பானி கொடுத்தாங்க. இது தோட்டத்திலேயே வளர்த்த ஆடு தான். அது குட்டியிலேருந்தே அத்தா தான் வளர்த்தாங்க. நான் வாங்கும்போது மட்டும் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலாக இது எங்களோட ஆடு தான். ஆனால் எனக்கு அது சும்மா வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அத்தா கையில் கொஞ்சமாக காசு மட்டும் கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கவரில் போட்டு எல்லாருக்குமே கொடுத்து முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் சிம்பிளாக மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் பொரிச்சிட்டு ஆனியன் ரைத்தா மட்டும் பண்ணிட்டேன். தால்ச்சாலாம் வைக்கணும்னு ரொம்ப பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சமைச்சு முடிக்கிறதுக்கே 3:30 போல் ஆயிடுச்சு. என் மகளுக்கு பசி தாங்காமல் எங்கள் மாமி வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துருச்சு. எங்கிட்ட திரும்பினாலும் சொந்த பந்தம் அப்படிங்கிறதுனால எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என் பையன் எங்கேயும் போக மாட்டான். அதனால் அவனுக்காக மட்டுமே சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு
ஒரு 10 நிமிஷம் வந்து தூங்குவோமே அப்படின்ட்டு நினச்சி தான் வந்து லைட்டாக படுத்தேன். அதுக்குள்ளேயே வேகமாக ஓடி வந்து அம்மா போட்டியெல்லாம் வந்து வச்சுட்டாங்கம்மா, சீக்கிரம் வந்து எங்களை என்கரேஜ் பண்ண வாங்கன்ட்டு என்னைய வந்து எழுப்பி விட்டுட்டா. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு போட்டி நடக்கும். ஹஜ் பெருனா ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய போட்டி வைப்பாங்க. இந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே வந்து நிறைய போட்டி வைப்பாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது தனியாக வந்து ஒரு வயலில் வந்து யாருக்குமே அந்த வயல் இருக்கிற இடமே தெரியாது. அந்த மாதிரி வந்து ஊருக்கு கொஞ்சம் தள்ளி, அதாவது ஊருக்கு உள்ள ஒரு வயல் இருக்கும். அந்த வயலில் வந்து நிறைய போட்டி வைப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாவே எல்லாரும் மாறிடுவாங்க. வயசானவங்க கூட வந்து கலந்துக்குவாங்க. நிறையா லக்கி கார்னர், அதுக்கப்புறம் கொக்கோ, அப்புறம் பாட்டிலில் தண்ணி நிரப்புறது, ரன்னிங் ரேஸு, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான போட்டி யோசிச்சு வந்து நிறைய போட்டி இந்த தடவை வந்து வச்சுருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லாமே சிறப்பாக வந்து முடிஞ்சிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு இழுக்கிற போட்டி, அதுக்கப்புறம் ஸ்டெம்ப்பு சுற்றுற போட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜமாத்துக்கும் சங்கத்து பசங்களுக்கும் வந்து கயிறு இழுக்கிற போட்டி, இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வந்து நடந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மஹரிபெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வரைக்குமே வந்து மஹரிபு கிட்ட வரைக்குமே போட்டி ஃபுல்லாக நடந்தது. அதுக்கப்புறம் மஹரிபெல்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இசா கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இசாலாம் தொழுது முடிச்சுட்டு தான் திருப்பி வந்து மதர்சா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மதர்சா பிள்ளைங்க அவ்வளோ அழகாக வந்து பயான்லாம் சொல்லுவாங்க. கேட்குறதுக்குமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வயசுலேயே வந்து அவ்வளோ அழகாக பயான் பண்ணுவாங்க. இதைவிட சிறந்த செல்வம் வேறொன்றுமில்லை. அகில உலகத்தின் இயக்கம் ஈமானுடையவர்கள் அடிப்படையால் மட்டுமே இயங்குகிறது. ஈமானுடைய நபர் ஒருவர் கூட இல்லாத நிலையில் அல்லாஹ் தஆலா முழு உலகையும் அழைத்திடுவார். நண்பர்களே, ஈமான் என்பது கற்க வேண்டிய ஒன்றாகும். நம் ஈமானை கற்று அதன் மெய்நிலை மனத்தில் கூடிக்கொண்டு விட்டால் மார்க்கத்தின் எல்லா செயல்களும் எளிதாகிவிடும். ஆனால் ஈமான் பலவீனப்பட்டு விட்டால் எல்லா செயல்களும் கடினமாக தோன்றும். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், முதலில் நாங்கள் ஈமானை கற்றோம், அதன் பின்பு குர்ஆனை கற்றோம். ஈமானை அடைவதற்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானுள்ளவர்களாக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிடத்துள்ள ஹஜ் பெருநாள், அதுவே தியாக திருநாள். ஹஜ் பெருநாள், அதுவே தியாக திருநாள். ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள். அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள். இறைவன் நாளை இருவனை எண்ணி இதயத்தில் உறுதி கொண்டார்கள். ஹஜ் பெருனா பாட்டு வந்து என் மகள்களும் சேர்ந்துருந்தாங்க. ரெட் கலர் ஷால் வந்து என் மகள்கள் 2 பேரும் எப்படி பாடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே வந்து பாடியிருந்தாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் வந்து பரிசளிப்பு விழா வந்து நடந்துச்சு. விளையாட்டு போட்டிலாம் நடந்துச்சுல, அதுக்கெலாம் வந்து ப்ரைஸ் கொடுக்குற போட்டி இதெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வர வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய போட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ளே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதர்சாவில் வந்து கொடுத்துருந்தாங்க. மதர்சாக்குள்ளே வச்சுட்டு 2 ஆலிம் இருந்தாங்க. அடுத்து வந்து ஜமாத் தலைவர் அவங்க வந்து வச்சு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த போட்டிகளை வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆலிமக்கள் தான். அவங்க தான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து கோகோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்னர் ப்ரைஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. வின்னருக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. இது வந்து வின்னர் வாங்கியிருந்தாங்க. இந்த ப்ரைஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 2மே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் கொடுப்பாங்க. நிறையா பாத்திரம்,
அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் செராமிக்கில் கொடுங்களேன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் போன தடவை. அதனால் இந்த தடவை இந்த மாதிரி செராமிக்கில் வந்து நிறைய ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கினா கூட அந்த ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம ஜெயிச்சு வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். அதுவும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து 3, 4, 5ன்ட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இது வந்து என் தங்கச்சி வந்து சமையல் போட்டிக்காண்டி வந்து வாங்கியிருந்தா. ஒரு 3 ஹாட் பாக்ஸ் போல் வந்து வந்துருந்துச்சு. இது 6 பேருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது 27 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு 6 ரெசிபி, ஒவ்வொரு ரெசிபிக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸு, மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஆறுதல் ப்ரைஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆறுதல் ப்ரைஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் தங்கச்சிக்கு ஒரே சந்தோஷம். நான் தான் ஃபஸ்ட்டு, நல்லா சமைச்சிட்டு நான் தான் ஃபஸ்ட்டுன்ட்டு கத்திக்கிட்டே இருந்தா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கா பிரியாணி வந்து சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து செஞ்சுருந்தா. ஆக்சுவலாக அது வந்து குக்கர் கீழே வந்து பிடிச்சிருச்சு. நாங்கள் பெரிய பாத்திரத்தில் அதுக்கப்புறம் வந்து கொட்டி அதெல்லாம் கிளறி, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பயந்துக்கிட்டே இருந்தா எப்படி வரப்போ, சரி பரவாயில்ல லாஸ்ட் டைம் செஞ்சது தானே அப்படின்ட்டு வந்து இருந்தா. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் கூப்பிட்டே சொல்லியிருந்தாங்க, உன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஐசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து சமையல் போட்டிக்கு, இது வந்து மேங்கோ புட்டிங்க்கோ இதுக்கோ வந்து கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. நிறைய வந்து செஞ்சுருந்தாங்க. கட்லெட்டு, புட்டிங், அதுக்கப்புறம் வந்து கேக்கு, நிறைய ஐட்டம் வந்து 6 ஐட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இது வந்து எங்கள் மதர்சாக்குள்ள. இந்த ப்ரைஸ் தான் வந்து சமையல் போட்டிக்கு ஆறுதல் ப்ரைஸ். அந்த கப் இருக்குல்ல அது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்கவுங்க ப்ரைஸை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் வந்து 3, 4 அந்த மாதிரி தான், 4க்கு மேலே அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. நிறைய போட்டி வச்சுருந்தாங்க. யார் வேணால் எதில் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தனால எல்லாரும் எல்லா போட்டியிலையுமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அது எப்படின்னா வயசு பிள்ளைங்க தனியாக, அதுக்கப்புறம் இளம் தாய்மார்கள் தனியாக, தாய்மார்கள் தனியாக, வயதான தாய்மார்கள், இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நீட்டாக பிரித்து அழகாக அந்த போட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் கிராமத்தில் வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஹஜ் பெருநாள் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அதனாலேயே நோன்பு பெருநாள் வந்த உடனேயே எப்படா ஹஜ் பெருநாள் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். உங்கள் ஊரில் வந்து எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான், எல்லோரும் வந்து அவங்கவுங்க கிஃப்ட் பாக்ஸை தூக்கிட்டு வந்து கிளம்பியாச்சு. என் தங்கச்சி பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்குன்னு, நிறைய இருந்துச்சு. எல்லா போட்டியிலையுமே வின் பண்ணிட்டா. ஆனால் என்ன, கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸை கொடுத்துட்டு ஆளை டல் பண்ணி விட்டுட்டாங்க. முடியறதுக்குமே வந்து ஒரு 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு லேட்டாக ஆயிரும். எங்கேயாச்சும் போயிட்டோம் அப்படின்னா, பயான் போயிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் லேட்டாக ஆன மாதிரி தான் இருக்கும். அது சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டே தான் வருவோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு தெருவில் வந்து பள்ளிவாசல் இருக்குது. எங்கள் தெரு வந்து 3வது தெரு. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாகவே வந்து சொந்தம் அந்த மாதிரி தான் இருக்கும். அம்மாவளி சொந்தம், அத்தாவளி சொந்தம், இந்த மாதிரி தான் வந்து ஊர் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி, ஒரு சொந்தம் தொட்டு அப்படியே ஃபுல்லாகவே வந்து சொந்தக்காரவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பாக்ஸை தூக்கிக்கிட்டு அப்படியே நான் இத்தனை வாங்கினேன், நான் எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க அப்படின்ட்டு பேசிகிட்டே வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், எங்கள் தெருக்கிட்ட வந்து வந்தாச்சு. என் தங்கச்சிங்கள்ட்ட எல்லோரும் வந்து ப்ரைஸை வைங்க, நம்ம ஃபேமிலி வாங்கினது எவ்வளோன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு ஒரு வீடியோ வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பாக்ஸை தூக்கிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. இந்த தவா வந்து என் பையன் வந்து கிரிக்கெட்காண்டி வாங்கியிருந்தான். அவன் வந்து ரன்னர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தான். வின்னருக்கு வந்து இதை விட கொஞ்சம் பெரிய தோசை தவா வந்து கொடுத்துருந்தாங்க. நான்ஸ்டிக் தான் இது.
கபடியிலையுமே வந்து சேர்ந்துருந்தான். ஆனால் வந்து ஜெயிக்க முடியல. எனக்கு பயமாக இருக்கும் கபடி விளாடும்போதுனா போய் பார்த்தோம் அப்படின்னா பயமாக இருக்கும். கீழே விழுறது இது மாதிரி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவனுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் கலந்துக்கலை. கிரிக்கெட்டு ஃபுட்பால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா விளாடுவான். ஆனால் கபடி வந்து சொல்லிட்டு தான் போனான். எங்கள் டீமில் எல்லாருமே வந்து அதாவது ஸ்டெடியாக இல்லை, எல்லாருமே வந்து தோற்றுருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போனான். அதே மாதிரியே தோற்றும் போயாச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ரெட் கலர் வந்து ஃப்ரெண்டுக்கு அவங்க வர முடியல, அதனால் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்களுக்கும் சேர்த்து. இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என் மகள்களுக்கு வந்து குட்டி குட்டி ஹாட் பாக்ஸ் மாதிரி டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது 2 மகள்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களோட ஹஜ் பேர்னா இப்படி தான் வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.